சாதி வாரி இந்த கணக்கெடுப்புலாம் சரியாக நடத்தாமல் எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. இது தேவையா? அதனால இது நிறைவேற்ற முடியாது. நீங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. டெல்லியில் சொல்லி சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் கணக்கெடுப்பு ஒரே நேரத்தில் நடத்தி எவ்வளோ பேர் யாராக இருக்காங்கன்னா அதுக்கு மேலே வந்து உள்ஒதுக்கீடுலாம் கொடுத்தாங்கன்னா அப்போ சரியாக இருக்குன்னு சொல்ல வராங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிதம்பரமே இதில் வந்து ஒன்று நீங்கள் பேசிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு நீட்டுக்கு ஆதரவாக தான் இவ்வளவும் பேசியிருக்கிறோம். இவ்வளவுக்கும் பிறகு நீங்கள் வந்து இதை வந்து நீட்டை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு அரசியல் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக நீட்டு அநீதி, நீட்டை நாங்கள் வந்து விலைக்கிறோம். சும்மா இங்கே மக்களை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீட்டு கசிவு முறைகேடு அதில் மறுப்பே இல்லை. அது கண்டிக்கப்பட வேண்டியது. மோடி பதில் சொல்லணும். இனி ஒரு காலத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் நீட்டு வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை நடத்திட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நடத்திட்டு இருக்குது. அதில் ஜி.கே. மணி அவர்களும் சொல்கிறார், சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரன்றது அது வேற, உள் ஒதுக்கீடுன்றது வேற, நீங்களே செய்யலாம் அப்படின்னு பிரித்து ரெண்டும் தனித்தனியானதுன்னு சொல்கிறாரு. புள்ளி விவரத்தெல்லாம் சொல்லி இப்படி போகணும், கோர்ட்டுக்கு இப்படி போகணும், அங்கே இப்படி கணக்கு கேட்பாங்க. பணம் இருக்கிறவன் காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். பணம் இருக்கிறவன் பெரிய பெரிய கல்வி டியூஷன் சென்டரில் உட்காந்துக்கிட்டு வசதியாக இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து பாஸ் பண்ணி பணம் கட்டி பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்போ அரசு பள்ளியில் படிச்சுட்டு வறுமையில் படிச்சுட்டு வர பிள்ளைங்க எப்படி பாஸ் பண்ணுவீங்க? சும்மா இங்கே மக்களை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீட்டு கசிவு முறைகேடு அதில் மறுப்பே இல்லை. அது கண்டிக்கப்பட வேண்டியது. மோடி பதில் சொல்லணும். இனி ஒரு காலத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் நீட்டு வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை நடத்திட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நடத்திட்டு இருக்குது. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகளால் பேசுபொருளாக இருக்கிற விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5% உள்ளிட ஒதுக்கீடு, இது தொடர்பான பேச்சுக்கள் ரொம்பவே போய்கிட்டு இருக்கு. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத பாமக வலியுறுத்துறாங்க. அதனால மாநில அரசு இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது. ஆனா மத்திய அரசு தான் இதை பண்ணணும்னு முதல்வர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுல அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு அதுல பார்த்தேன், கவனிச்சேன். வந்து நாங்க வந்து உள்ஒதுக்கீடு கொடுத்தாலும் நாளைக்கு நீதிமன்றத்துல போய் தடையை வாங்கிடுவாங்க. சாதி வாரி இந்த கணக்கெடுப்புலாம் சரியா நடத்தாம எந்த அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்கன்னு நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. இது தேவையா? அதனால இது நிறைவேற்ற முடியாது. நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தானே இருக்கிறீங்க. டெல்லியில் சொல்லி சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் கணக்கெடுப்பு ஒரே நேரத்தில் நடத்தி எவ்வளோ பேர் யாராக இருக்காங்கன்னா அதுக்கு மேலே வந்து உள்ஒதுக்கீடுலாம் கொடுத்தாங்கன்னா அப்போ சரியாக இருக்குன்னு சொல்ல வராரு. இல்லை, அதில் தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ பிரிவு 3A படி அந்த 7வது அட்டவணையில் இருக்கிற இனங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்கள் சேகரிக்க முடியாது. இது எல்லாமே நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் போனுச்சுன்னா எல்லாமே அங்கேருந்து இது ஏன் போகலை? 2 கொடுத்துருக்கீங்களே, ஏற்கனவே 2 பிரிவுக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, அது ஏன் போகலை? அது ஏன் உடையில? அது முதல்ல மட்டும் சொல்லுங்க. உங்கள் புள்ளி விவரம் இதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். இங்கே ஏற்கனவே சாத்தியமாச்சுல கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு நீங்கள் எங்கேயாவது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த விவரத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த பட்டியலை வச்சுட்டு தான் கொடுத்தீங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்கள் இப்போ என்ன வேணாலும் வாசிக்கலாம்ல. நீங்கள் ஏற்கனவே 2 தரப்பு கொடுத்துருக்கீங்க உள்ஒதுக்கீடு. எதை வச்சு கொடுத்தீங்க? இங்கே நடந்திருக்குல்ல, சாத்தியமாக இருக்குல்ல, நாங்கள் தான் செய்தோன்னு இன்னைக்குன்னு சொல்லிக்கிறீங்கல்ல. அப்போ இது மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பன்னீர் மக்களுடைய வாக்கு இங்கே பெருவாரியாக நமக்கு இல்லை, அதனால அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் மறுக்கிறீங்க. அதானே? நம்மகிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட்டணியில் இல்லை, எதிர்கட்சியில் இருக்குது, எதிர்த்தரப்பில் இருக்குது. அதனால அவங்களுக்கு கொடுத்து இப்போ நமக்கு பயன் இல்லை. ஒருவேளை 26க்குள்ள எதனா மாறி நாங்கள் கூட்டணி நம்ம பக்கம் வந்துச்சுன்னா 26 கூட்டணிக்கான ஹூக்கா இது அப்படிங்கிறது இல்லை. அதுதான் அந்த சரி. அப்போ வந்து அவங்களும் சொல்லிக்கலாம், இவங்க வந்தாங்கன்னா அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா இதை வந்து உறுதிப்படுத்திடுவாங்க. 10.5% உள்ஒதுக்கீடு சட்டமாக்கிடுவாங்க, நடைமுறைப்படுத்திடுவாங்க. அதனால நாங்கள் கூட்டணி வச்சுக்கணும் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு கூறது கூட வாய்ப்பா இருக்கும்ல. அந்த இடத்தையும் வைக்கிறது மாதிரி இருக்குல்ல. அரசியல் இருக்குது, நீங்க உள்நோக்கம் இருக்குது உங்களுக்கு இதுல. அதனால நீங்க இதை மறுக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே சாதிவாரி, அதுல ஜி.கே. மணி அவர்களும் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு அவரு. சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரன்றது அது வேற, உள் ஒதுக்கீடுன்றது வேற, நீங்களே செய்யலாம் அப்படின்னு பிரிச்சு ரெண்டும் தனித்தனியானதுன்னு சொல்றாரு. ஆனாலும் இவர் இது நீங்க சொன்ன அந்த புள்ளி விவரத்தெல்லாம் சொல்லி இப்படி போகணும், கோர்ட்டுக்கு இப்படி போகணும், அங்க இப்படி கணக்கு கேட்பாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்கன்றப்ப ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்துருக்கீங்களே. அப்ப அது அதுக்கு தான் சொல்றாங்க. புள்ளி விவர சட்டம் 2008 அது வந்து அதை பேஸ் பண்ணி மாநில அரசே பண்ணலாம்னு சொல்றேன்னு ஒரு கருத்து. அது தவறானது, நடைமுறையில இருந்துகிட்டு இருக்குது. அது ஏன் தவறா வரல? எனக்கு அதை சொல்லுங்க. நீங்க அதை சொல்லுங்களேன். திரும்ப நீங்க அங்கதான் நிக்கிறீங்க.
அப்போ நீங்கள் தான் வந்து ஏற்கனவே உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன கணக்கு வழக்கு எடுத்தீங்களா? அப்போ அந்த பதில் உங்ககிட்ட வரலையே. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விளக்கத்துல அதுக்கான காரணத்தை சொல்லியிருந்தா கரெக்டா கட்டாயம் இருந்திருக்கும். எப்படி அது ரெண்டு சாத்தியமாச்சுன்னு கேட்டிருக்கும். அதெல்லாம் அரசியலுக்காக இந்த மக்கள் வன்னிய மக்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் நோக்கம். அதில் அவங்க எதிர்த்தரப்பில் இருக்காங்க, பாஜகவில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் மறுக்கிறீங்க. அதுக்கு காரணம்லாம் சொல்லிட்டீங்க. ஏற்கனவே உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களே, எங்கே கணக்கு வழக்கு நடத்துனீங்க? எங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் கணக்கெடுப்புன்னு எங்கே நடத்துனீங்க? எந்த அடிப்படையில் வச்சுட்டு நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்க? இன்ன வரைக்கும் சொல்ல முடியுமா உங்களால்? இங்கே தேசிய அளவில் இன்னொரு பூதாகரமான ஒரு விஷயம், இந்த நீட் எக்ஸாம் அதில் நடந்த அந்த வினாத்தாள்கள் வந்து லீக் ஆனது, அதை விற்பனை செய்தது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் அதில் என்ன நடந்திருக்கு இதற்கு? ஏன்னா நீட்ன்றது பொதுவாக இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எதிர்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது, நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. பட் வேண்டும், நீட்டின் மூலமாக இத்தனை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு அதை ஆதரிக்கிறவங்க சொல்லும் பொழுது, பட் இப்படியான முறைகேடுகள் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க? நீட்டு வேண்டான்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் இதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தப்ப நடத்தி முடிச்சாங்க. மோடி வந்தோடனே கோட்டை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதுதான் விஷயம். ஆக இந்த அநீதிக்கு நீங்களும் பொறுப்பேற்கணும், நீங்களும் பங்காளிகள். கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் இருக்கிற அந்த காலகட்டத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக நின்றவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய விஐபியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய திரு நளினி சிதம்பரம் அம்மா அவர்கள் தான். இது வந்து இனி முடிஞ்சு போச்சு, இதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேட்டி கொடுத்தது இன்றைக்கும் இருக்குது. காங்கிரஸ் இருக்கக்கூடிய சிதம்பரமே இதில் வந்து ஒன்றும் நீங்கள் பேசிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு நீட்டுக்கு ஆதரவாக தான் இவ்வளவும் பேசியிருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் பிறகு நீங்கள் வந்து இதை வந்து நீட்டை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு அரசியல் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக நீட்டு அநீதி, நீட்டை நாங்கள் வந்து விலைக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு வந்து 3 வருஷம் ஆச்சு. இல்லை டெல்லியில் இருக்குதுன்றீங்க. இப்போ சாவி மோடி கிட்ட இருக்குன்னு அங்கே தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் திரும்ப நீங்கள் இதெல்லாம் பேசி ஓட்டு கேட்டீங்க? இது அரசியல் சாசன பெஞ்சில் வந்து முடிவான ஒரு விஷயத்த அரசியல் நீங்கள் பேசி நான் பேசி ரோட்டில் பேசி இது எடுக்க முடியாது. திரும்ப நீங்கள் பார்லிமெண்ட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இதை அனுப்பி இதை முடிவு பண்ணி கொண்டுட்டு வரணும். இப்படிப்பட்ட விஷயத்த நாங்கள் வந்தால் வச்சிருவோம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்காக நீங்கள் இதை அரசியல் பண்ணி ஒன்று. அடுத்தது இதில் வந்து இப்போ நடந்திருக்கிற முறைகேடுன்றது வந்து நீங்கள் எவ்வளோ இது வச்சாலும் முறைகேடு நடக்கத்தான் செய்யும். மாநில அரசு தேர்வாணையம் வச்சு நடக்கிறப்ப முறைகேடு நடந்திருக்குதா இல்லையா? அங்கே அதுக்காக இவங்களை வந்து நம்ம குத்தம் சொல்கிறோமா இல்லையா? விமர்சனம் வருது இல்லையா? அதே தான் இங்கேயும் வருது. நீங்கள் எவ்வளவு டைட்டாக எவ்வளோ இறுக்கமோ வச்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பணத்துக்காக சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கனாக்கா வரும். இந்த முறை நீடிச்சதுனாக்கா உண்மையிலே ஏழைகள் பாதிக்கப்படுவாங்க. பணம் இருக்கிறவன் காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். பணம் இருக்கிறவன் பெரிய பெரிய கல்வி டியூஷன் சென்டரில் உட்காந்துக்கிட்டு தேர்வுக்குன்னே பணத்தை பல லட்சம் செலவு பண்ணி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லை, வசதியாக இருக்கிறவங்க பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து பாஸ் பண்ணி பணம் கட்டி பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்போ அரசு பள்ளியில் படிச்சுட்டு வறுமையில் படிச்சுட்டு வர பிள்ளைங்க எப்படி பாஸ் பண்ணி மேலே போவாங்க? அந்த ஒரு இடத்துல தான் நீட்டை எல்லாருமே எதிர்க்கிறோம். நம்ம நீட்டில் நடக்கிற முறைகேடுன்றது நடந்திருக்குது. அது காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்கணும், அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இனி வர காலத்தில் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணுன்றதை விட நீட்டை சுத்தமாக எடுத்துறது நல்லது. எல்லாரும் கூடி உட்காந்து பேசி நீ முதல்ல மாநில கட்டுப்பாட்டில் கொடு. ஏன் மாநிலம் ஏன் உரிமை, நான் இங்கே இருக்குது, எனக்கு எல்லா கட்டமைப்பும் எங்களுடைய வரி பணத்தில் நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். இந்த கல்லூரியில் இவ்வளோ பேர் படிக்கணுன்ற முடிவை நாங்கள் எடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? இல்லை உங்களுடைய கல்வி நிறுவனங்கள்லாம் நீங்களே விலை பேசி சீட்டை விற்கிறதுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ வந்து ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. காங்கிரஸ் பிரிவில் தான் இதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டு ப்ராசஸ் பண்ணதே காங்கிரஸ். அவங்களும் பொறுப்பேற்கணும்னு நம்ம சொல்ல வரோம். உறுதியாக சொல்லலை. இப்போ தானே ராகுல் சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் நீட்டை வந்து விலைக்கிடுவோம் அப்படின்னு. இப்போ தானே சொல்கிறீங்க. இவ்வளோ எதிர்ப்பு எல்லா மாநிலத்திலும் வந்திருக்குதுங்க. ஒன்றும் இல்லை, கடந்த முறை 40 பேர் இருந்து 5 வருஷம் முடிச்சிட்டிங்க. நீட்டுக்கு எதிராக ஏதாவது பல மாநிலங்கள் எல்லா மாநிலத்திலையும் எதிர்க்கிறதா சொல்கிறீங்கல்ல. காங்கிரஸ் கட்சி கூட இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி உங்கள் கூட கூட்டணி இருக்குதுல்ல, இந்த காங்கிரஸ் பல இடத்துல தேர்தல் நடத்திக்கிட்டே இருக்குது, நீட் தேர்வு நடத்திக்கிட்டே இருக்குது. எதிர்க்கலையே எங்கேயுமே. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டு இன்ன வரைக்கும் அதிகாரத்துக்கு உட்காந்து எதிர்க்கவே இல்லை. எதிர்க்க சொல்லலாம். உங்கள் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள சேர்த்துக்கிட்டு உங்களால் பார்லிமெண்ட்டில் எத்தனை போராட்டங்கள் நீங்கள் நடத்தியிருக்கீங்க. சும்மா இங்கே மக்களை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. நீட்டு கசிவு முறைகேடு அதில் மறுப்பே இல்லை, அது கண்டிக்கப்பட வேண்டியது. மோடி பதில் சொல்லணும். இனி ஒரு காலத்தில் நடக்கக்கூடாது. ஆனால் நீட்டு வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியே நடத்திட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நடத்திட்டு இருக்குது. ராகுல் சொல்கிறாரு நாங்கள் வந்தால் எடுத்துருவோன்னு. ஏன் இப்போயே எடுத்துருங்களேன், எதிர்த்துருங்க, வெளியே வந்துருங்களேன். எத்தனை ஸ்டேட் இருக்குது காங்கிரஸ்? இப்போ ராகுல் சொல்லிட்டார்ல, இந்த வருஷத்துலேருந்து நிராகரிச்சுட்டு வாங்க. நீ செய்ய முடியல இல்லை, ஏன் முடியல? அரசியல் சாசன பெஞ்ச் தீர்ப்புக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. அதான் விஷயம். அரசியலுக்காக இங்கே எல்லாமே பேசிட்டு ஏமாத்திட்டு. அதனால் இது வந்து நீட் வேணாம், மாநிலத்துக்கிட்ட விட்டுருன்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இப்போ இருக்கிறது இந்த போக்குக்கு நீங்களும் நானும் பேசிட்டு ஒன்று விவாதிக்கலாம், அப்படி பேசிட்டு போகலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லா மாநிலத்திலையும் எதிர்க்கக்கூடியவர்களாம் ஒன்று திரட்டி பெரிய அளவில் பாராளுமன்றத்தில் இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்கி இது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு
ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் இதை வழி செய்யாத வரைக்கும் இதில் வந்து தீர்வே கிடையாது. பேசிகிட்டு இருக்கலாம் அரசியலுக்காக. ஸோ மாற்றம் அங்கே நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்க சார். ஸோ இப்போ ஏன்னா எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணின்றது இப்போ ஓரளவு சொல்லிக்கிற அளவுக்கு வலிமையாக வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் அந்த அளவுக்கு கவுண்டிங் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் சொல்கிற இந்த மாற்றங்கள் நடக்குமா நடக்காதுன்றதை பொறுத்து இருந்தாங்க சார் பார்க்கணும். ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களோடும் விவரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.